கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்மளோட ஃபஸ்ட்டு அவசர கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா ரேவதி நிறுத்தினாங்க. இப்போது நம்ம ஊரை கூட்டி கல்யாணம் நம்ம சாமுண்டீஸ்வரி எப்படியாச்சு மருது மாப்பிள்ளை தாலி கட்டி ஆகணும், அந்த ராஜா சேதுபதியோட பேரனுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மருது எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை மாப்பிள்ளை நல்லவருன்ற நம்பி சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்க, இவ்வளோ பெரிய மண்டபம் எடுத்து ரேவதிக்கு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து போயிருக்காங்க. சீரியல் பார்க்குற எல்லாரும் நினைப்பீங்க எத்தனை வாட்டி தான் இவ்வளோ கிராண்டாக கல்யாணம் பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நினைக்கிறவங்களா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது என்ன நடக்குதுன்னா, நம்மளோட கார்த்தி பார்த்திங்கன்னா கேஷுவலாக மாசாக இறங்குறாரு கல்யாணத்துக்கு. என்னடா இது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டுருக்கு, தன்னோட ஒரு தாலி கட்டின ஒரு மனைவி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போகிறான். அப்படி இருக்கும்போது கார்த்தி எப்படி இந்த மாதிரி ஒரு கோலத்தில் இருப்பார் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் கார்த்தி பார்த்திங்கன்னா ராஜா சேதுபதி, பாட்டி, கார்த்தி 3 பேரும் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக ரேவதியோட கல்யாணத்துக்கு இறங்குறாங்க. கார்த்தி கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு வருவார். கார்த்தி மாமா நம்மளை கல்யாணத்தை நிப்பாட்டி நம்மளுக்கு கார்த்தி மாமா தான் தாலி கட்டுவார் அப்படின்ற நம்பிக்கையில் ரேவதி என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் மணமேடை வரைக்கும் போயிட்டாங்க. ஆனால் கார்த்தி எப்படி ரேவதியை காப்பாற்ற போகிறாருன்னு தெரியல. ஒரு பக்கம் மருது ஒரு ஆதாரமாக இல்லாத மாதிரி இருக்காரு. ஏன்னா மருது குற்றவாளி, அவன் தப்பானவன் தெரிஞ்சும் ஆதாரம் இல்லாத நிரூபிக்க முடியாமல் இருக்குது. அந்த ஆதாரத்தை தான் இப்போ கார்த்தி தேடி ஓடிக்கிட்டு இருக்காரு. சரி, ஆதாரம் தான் இல்லை, பாதிக்கப்பட்ட பொண்ணு போயிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க அப்பாவும் பொண்ணும் சொல்றாங்க, என்ன அவன் ரொம்ப தப்பானவன், உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க, இவன் பொண்ணுங்க வீடியோலாம் வச்சு மிரட்டி பணம் பறிக்கிறவன் அப்படின்னு சொல்லியும் சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்க, மாப்பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் யாரும் சொல்ல வேணாம், அவர் ரொம்பவே நல்லவர், சரி நீங்கள் சொல்கிறத அப்படியே நம்பினாலும் அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க கையில் ஆதாரம் கிடையாது. இல்லை மேடம், எங்கள் கிட்ட ஆதாரம் கிடையாது, ஆனால் உண்மையிலே அவன் தப்பானவன் சொல்லிட்டு சொல்லும் போது சாமுண்டீஸ்வரி என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கார்த்தி தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறதுக்கோசம் இவங்களை அமுச்சு வச்சிருக்கான்னு நினச்சி வெளியே போன்னு சொல்லிட்டு துரத்திட்டாங்க. இப்போது நம்ம கார்த்திக்கு ஒரே வழி, முருகன் சாட்சி சொன்னால் மட்டும்தான். அதாவது மருதுக்கு கீழே வேலை பார்த்த முருகன் இந்த மாதிரி தப்பானவன் சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்கிற ஆதாரத்தெல்லாம் மண்டபத்தில் போலீஸ்கிட்ட கொடுத்து போலீஸ் சொல்லி மட்டும்தான் சாமுண்டீஸ்வரி இப்போ நம்ப போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் மாப்பிள்ளை ரொம்பவே நல்லவருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்பிக்கை வச்சிருக்காங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரி. இப்போ நம்மளோட கார்த்தி பார்த்திங்கன்னா மாசா ரிசப்ஷனில் இறங்குறாரு. நம்ம ரேவதிக்கு கார்த்தியை பார்த்ததும் பயங்கர சந்தோஷம். என்னடா இது, ரேவதி இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது எப்படி தான் இப்படி வராங்கன்னு நினைக்கலாம். ரேவதி நினச்சிட்டு இருக்காங்க நம்ம மாமா கல்யாணத்தை நிப்பாட்ட தான் வந்திருக்காங்கன்ட்டு. கல்யாணத்தை கண்டிப்பாக கார்த்தியை நிப்பாட்டுவார். ஆனால் அதுக்கு நிறைய ட்விஸ்ட் நடுவில் இருக்குது. சாமுண்டீஸ்வரி பக்கமும் கார்த்தியை கெட்டவன் சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக நிறைய பிளான் போட்டிருக்காங்க நம்மளோட சந்திரகலா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மருது மாட்டி விடுறதுக்கும் அதுக்கான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு. ஆதாரத்தை சேகரிக்க போறாரு நம்ம கார்த்தி. இப்போது நம்ம ரேவதி கிட்ட கார்த்தி பேசுகிறாரு, என்னன்னா நீங்கள் சொன்னதை நான் பண்ணிட்டேன், உங்களுக்கு கிஃப்ட்டு நாளைக்கு காலைல நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ சார் நான் சொன்ன மாதிரி மறக்க முடியாத பரிசாக இருக்கணும், கிஃப்டாக இருக்கணும் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக மறக்க முடியாத அளவுக்கு நான் ஒரு பரிசு கொடுப்பேன் நாளைக்கு காலையிலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய வேலையை விட்டுட்டு இந்த ரிசப்ஷனுக்கு நான் வந்திருக்கேன், உங்களுக்காக தான், நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ரேவதியும் கார்த்தியும் பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே பார்த்தீங்கன்னா கார்த்தி ரேவதியை பார்த்து அப்படியே சைட் அடிச்சிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஒய்ஃப் தான் அது, ஆனால் யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது, கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன்றத கார்த்தியோட பேசுகிற பேச்சிலே தெரியுது. ரேவதி உன்னை தவிர நான் யாருக்குமே என்னோட கழுத்தை நீட்ட மாட்டேன், தாலி நீ மட்டும்தான் எனக்கு கட்டணும் அப்படின்ற மாதிரி ரேவதி பார்க்குற பார்வையில் ரேவதியை அதை காமிச்சிக்கிறாங்க. இது பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்மளோட சாமுண்டீஸ்வரி வராங்க. என்ன ராஜா சேதுபதியோட பேரா, சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு வந்துட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது
கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துட்டேன், இந்த நிறுத்தணுன்ற ஐடியாலாம் வேணாம், நாளைக்கு என் பொண்ணு வேற ஒருத்தனுக்கு பொண்டாட்டி ஆக போகிறான், அதனால் நீ இதோட ரேவதியை மறந்துட்டு வேற யாராவது கல்யாணம் பண்ணுறதை பாரு அப்படின்னு சொல்லும் போது அது நான் இருக்க வரைக்கும் நடக்காதுன்னு கார்த்தியும் சவால் விடுறாரு. அதையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் என் தாலி கட்ட போகிறது மட்டும்தான் கார்த்தி கொடுக்க போகிற ரேவதிக்கு கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ அந்த சினாரியோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான அப்டேட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக வந்து வீடியோவாக வரும். நம்ம வீடியோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.